சின்னம்மா வீட்டுக்கு தேவையான பழங்களும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் கொண்டு போ. மர்மோளா, இது என்ன புது பழக்கம்? எதுத்தை சொல்லுதிய? என் மவன காய்கறி கடைக்கு அனுப்பி அதையும் இதையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்க. அவனை நான் எப்படி செல்லமா வளர்த்தேன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னால ராசா மாதிரி இருந்தவன் இப்போ உனக்கு கூசா தூக்கிட்டு தெரியுதான். இந்த மாதிரி சோழி எல்லாம் இனிமே வச்சுக்கிடாதப்போ. ஒரு வாரத்திற்கு பிறகு என் தங்கம் அவள ராசாத்தி எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ளை நல்ல ஒண்ணு பாத்துக்கிட்டு தராமா? ஏம்மா, நான் காய்கறி மட்டும் தான் வெட்டி கொடுப்பேன். அவர் அளவோல குழம்பு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் வீடு தூத்து கொடுப்பேன். நல்ல மாப்போட்டு தொடச்சிருவாரு சுத்தமாட்டு. அதுக்கப்புறம் வெளியில போய் காய்கறி வாங்க, பழம் வாங்க, அது வாங்க, இது வாங்கன்னு எல்லாத்துக்கும் அவரே அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு கொடுத்துருவாரு. நான் ஒரு மகாராணி மாதிரி வீட்டுல ஜம்முன்னு இருக்கேன். இப்படிதாமக்கா, எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னா எல்லா வேலையும் உன் மாப்பிள்ளை தலையில கட்டிரு. ஏமா, தங்கச்சிக்கு வீட்டுல மாப்பிள்ளை எல்லா உதவியும் செய்து கொடுத்தோன்னே உன் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது. மகளை ஒரு மாதிரியும் மருமகளை வேற மாதிரியும் நடத்தினா மருமகளுக்கு உன் மேல எப்படி பாசம் வரும் சொல்லு. என்ன மன்னிச்சிருமாக்கா, இனி 2 பேரையும் ஒண்ணு போலதான் நடத்துவேன்.